சென்னையில் 10 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக எண்ணூர் மணலியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னைக்கு மிக அருகில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளையும் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை தொடரும் என்பதால் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. சென்னையில் தியாகராய நகர், சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் தேங்கிய மழைநீர். தாழ்வான இடங்களில் தேங்கிய நீர் உடனுக்குடன் வெளியேற்றம். வீடுகள் சேதம், உயிரிழப்புகளுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சென்னை பசுமை வழிச்சாலையில் 2 கார்கள் மீது விழுந்த ராட்சச மரம். மாநகராட்சி ஊழியர்கள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். பூந்தமல்லி அருகே வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் தேங்கிய மழைநீரில் சிக்கிய கார். பேருந்தும் சிக்கிக் கொண்டதால் கிரேன் மூலம் பத்திரமாக மீட்பு. தொடர் மழையால் சென்னை OMR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொன்னேரி ரயில்வே பாலத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீர். சென்னையில் புரசைவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. ரிப்பன் மாளிகையில் அவசர கட்டுப்பாட்டு மையத்திலும் ஆய்வு மேற்கொண்டார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. சவரன் 96,560 ரூபாய்க்கு விற்பனை. தொடர் கனமழை காரணமாக நெல்லையில் வாழைத்தார் விலை கிடுகிடு உயர்வு. வாழை இலை ஒரு கட்டு 400 ரூபாயில் இருந்து 3,500 ரூபாயாக உயர்ந்ததால் அதிர்ச்சி. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் குளங்கள் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க அனுமதி. அரசின் நடவடிக்கை மூலம் சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயன் வீட்டில் 88 சவரன் நகைகள் கொள்ளை. தஞ்சாவூர் வீட்டில் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. ₹466 கோடி பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு நோட்டீஸ். கேரள முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் உள்ளிட்டோருக்கும் நோட்டீஸ் அனுப்பியது அமலாக்கத்துறை. இயக்குநர் ராஜ் நிதிமோருவை மணந்தார் நடிகை சமந்தா. திருமண நிகழ்வில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மட்டும் பங்கேற்பு. சென்னையில் நாள் முழுவதும் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் காலை முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்தது. தியாகராய நகர் பசுல்லா சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. டிசம்பர்னாலே எல்லாருக்கும் தெரியும், மழை, ஃப்ளட்டு இது மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. பிளான் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் வண்டியை தள்ளிட்டு தான் வரீங்க, ஓட்டிட்டு வர முடியலையா? ஓட்டிட்டு வர முடியல. இதுக்கு அப்புறம் போகிற ரோடு, பக்கத்து ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்குது.
இதாச்சும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. இதோட மோசமான நிலைமையில் இருக்குது அந்த சைட்லாம். சாந்தம் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மரம் சாய்ந்து சாந்தோமில் உள்ள தனியார் பள்ளி சுற்றுச்சுவர் சேதமடைந்தது. கலங்கரை விளக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கை, ஜாம்பஜார் பகுதிகளிலும் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. அண்ணா சாலையில் தேங்கிய மழைநீர் மின் மோட்டார்கள் மூலம் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டது. பெரம்பூர் நெடுஞ்சாலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியது. பெரியமேடு பிரதான சாலையில் தேங்கிய மழைநீர் மின் மோட்டார்கள் மூலம் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டது. பணிகளை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் ஆணையர் குமரகுருபரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பசுமை வழிச்சாலையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மரம் ஒன்று வேரோடு கார் மீது சாய்ந்தது. மரம் விழுந்ததால் பசுமை வழிச்சாலையில் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சாய்ந்த மரம் முற்றிலும் வெட்டி அகற்றப்பட்டது. திருவான்மியூர் வால்மீகி சாலையில் மழைநீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பாலவாக்கம், கொட்டிவாக்கம், நீலாங்கரை பகுதிகளில் நாள் முழுவதும் விட்டுவிட்டு கனமழை நீடித்தது. ஐடி நிறுவனங்கள் நிறைந்த ஓஎம்ஆர் சாலையில் தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் மிதந்தபடி சென்றன. பெருங்குடி அருகே அம்பேத்கர் சட்டக்கல்லூரி செல்லும் சாலையில் ஆறுபோல் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்த ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தண்ணி நிற்குது, எவ்வளோ முட்டிய அளவுக்கு நிற்குது. தண்ணி வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆள்லாம் நடந்து வரதுக்கு, வண்டி வரதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தண்ணி அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் தண்ணி போக மாட்டேது. இப்போ வழி இல்லாமல் வாட்டர் இப்படியே இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஆஃபீஸ் போகிறவங்க இங்கே ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, எப்போவுமே ரெயின் இருந்தால் இங்கே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் மார்னிங் 8 o'clock இங்கே ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ரொம்ப மழையால் துறைப்பாக்கத்தில் இருந்து பல்லாவரம் வரையிலான ரேடியல் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம், திருவான்மியூர், பாலவாக்கம் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனிடையே கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பல்லாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதுடன் தென் மாவட்டங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம் சுற்று வட்டாரத்தில் 20,000 ஏக்கர் விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். 23ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வேதாரண்யத்தில் மழை பெஞ்சிருந்து. அதுக்கு பிறகு 26ஆம் தேதி டிட்வா புயலினால கிட்டத்தட்ட இப்போ இந்த நேரம் வரைக்குமே கிட்டத்தட்ட சாகுபடி செஞ்ச நெற்பயிரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்க தவிர இது கிட்டத்தட்ட 20 நாளாக தண்ணிக்குள்ளே தான் அந்த பயிரெல்லாம் இருக்குது. அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய மகசூல் இழப்பு ஏற்படும். இந்த பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கர் பாதிச்சிருக்கு. அதை உடனடியாக அந்த பாதிப்பை கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணுங்கிறத தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் விவசாயிகள் சார்பாக. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக திருத்துறைப்பூண்டி, மாங்குடி, வடச்சங்கேந்தி, ஓதியத்தூர், குமாரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 5,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மாவட்டம் முழுவதும் 15,000 ஏக்கரில் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தங்கச்சி மடத்தில் கடந்த 3 நாட்களில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவானதால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. ராஜா நகர், காந்தி நகர், ஐயன்தோப்பு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் சிறிய படகு மூலம் வீடுகளுக்கு பயணிக்கின்றனர். ஒரு 3 நாளாக வீட்டில் தண்ணி கிடக்கு. எல்லா ஏரியா ஃபுல்லாக தண்ணி தான். நாங்கள் படகுல தான் கரையை போகிறது, ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளையில விடுறது, கடைக்கு போகிறது எல்லாமே
இந்த படகுல தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை வந்து வெளியேற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ராமேஸ்வரம் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய பள்ளிவாசல் பகுதி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அப்பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்கள் வீடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். கோவையில் பருவம் தவறி பெய்த மழையால் கொத்தமல்லி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. 40 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ கொத்தமல்லி 15 ரூபாயாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டை பகுதியிலும் மழை நீடித்து வரும் நிலையில் அங்குள்ள சாலைகள், வீதிகளை வெள்ளம் மூழ்கடித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகார்ஜுனா, ராயப்பேட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது? வாகன ஓட்டிகளுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் இதனால ஏற்படுது? தண்ணீரை எப்போது முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும்? நிச்சயமாக வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காலை முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்து வந்தது. குறிப்பாக மாலை 6 மணிக்கு மேலாக கனமழையானது சென்னையில் பரவலான பகுதிகளில் பெய்து வந்தது. சுமார் 6 மணி முதல் 8 மணி வரை 2 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக தற்போது சென்னை ராயப்பேட்டை பெசன்ட் ரோடு பகுதியில் உள்ள சாலை முழுக்க வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சாலையில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தில் சிக்கி மூழ்கும் சூழலும், இந்த வழியாக வரும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களுக்கு ஏதேனும் ஒரு குறை ஏற்பட்டு அவர்கள் அந்த வாகனங்களை ஓட்ட முடியாமல் தள்ளி செல்வதும், அதையும் தாண்டி வாகனங்களை மெதுவாக ஊர்ந்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், 4 சக்கர வாகனங்கள் என இந்த வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் ஊர்ந்து செல்லும் அளவிற்கு இந்த மழை காரணமாக இந்த ரோட்டில் வெள்ளம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் பார்க்க முடியும், இந்த ரோட்டில் நடந்து வரும் கார் என்பது ஊர்ந்து செல்கிறது. குறிப்பாக முழங்கால் அளவு தண்ணி என்பது இந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனை நம் ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த 2 மணி நேரங்களாக, அதாவது 6 மணிக்கு அந்த கனமழை என்பது தொடங்கி 8 மணி வரை 2 மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக இந்த சாலையில் வெள்ளம் போல் மழைநீர் என்பது காட்சி அளிக்கிறது. காலை முதலே மாநகராட்சி பணியாளர்கள் மழை நீரை அப்புறப்படுத்தி வந்த சூழலில் இந்த கனமழை என்பது எதிர்பாராத விதமாக, அதாவது காலை முதல் பெய்த மழையை காட்டிலும் கடந்த 2 மணி நேரம் பெய்த மழை என்பது ஒரு கனமழையாகவே பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது ராயப்பேட்டை இந்த சாலை, பெசன்ட் சாலையில் பரவலாக வெள்ளம் என்பது காட்சியளிக்கிறது. தற்போது நம்மோடு ஒரு பொதுமக்கள் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம், இந்த ரோட்டில் இவ்வளவு மழை நீர் தேங்கியிருக்கு, எவ்வளோ நேரமாக மழை பெஞ்சது, நீங்கள் எப்படி பார்த்தீங்க? கடந்த காலமாக அரசு கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்வேன். நான் 20 வருஷம் 25 வருஷமாக இந்த டாக்டர் பெசன்ட் ரோட்டில் தான் இருக்கேன். இப்போ அரை மணி நேரம் 1 ஹவர் மழை பெஞ்சாலே டாக்டர் பெசன்ட் ரோட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணி வந்துடுது. காரணம் என்னென்னா, இருக்கிற எல்லா சந்திலிருந்து தண்ணி கீழே இறங்கிடுது சார். அதனால் வந்து இப்போது வாகன போக்குவரத்துலேருந்து எல்லாமே நமக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நேற்றுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. கடந்த 10-15 வருஷமாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதில்ல கவர்மெண்ட்டு, சரிங்களா? இப்போதைக்கு இங்கே இருக்கிற வண்டி வாகனம் எல்லாமே முழுங்குது. இப்போ வியாபாரிகள்லாம் அவஸ்தைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் பெசன்ட் ரோட்டில் தான் இந்த மாதிரி இருக்குது. எங்கள் லாய்ஸ் ரோடு இதை சுற்றி வட்டாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டாக்டர் பெசன்ட் ரோட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. தண்ணி பிரச்சனையாக இருக்குது, கரண்ட் ஷாக் அடிக்குது. போன வருஷம் கூட இந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூலு, கரெக்டாக நம்ம கிரெசன்ட் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க கவர்மெண்ட் ஸ்கூல்கிட்ட பொதுமக்கள் கூறுவது போல 2 மணி நேரமாக பெய்த மழை காரணமாக இந்த பெசன்ட் சாலையில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 2 மணி நேரம், அதாவது 6 மணி முதல் தொடங்கி 8 மணி வரை பெய்த மழை காரணமாகத்தான் இப்படி ஒரு இந்த ரோட்டில் மழை வெள்ளமானது தேங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு ஊர்ந்து செல்லும் காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழங்கால் அளவு தண்ணீர் என்பது இங்கு நிற்கக்கூடிய சூழல் காரணமாக பொதுமக்கள் அங்கு நடந்து செல்லும் காட்சிகளையுமே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பெசன்ட் சாலையில் விரைவில் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த தேங்கிய மழைநீரை விரைவில் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி. பலத்த மழையால் பொன்னேரி அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடியில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், பொன்னேரி பகுதியில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேற்றக்கூடிய சூழல் ஏதேனும் ஏற்பட்டு இருக்கிறதா? விவரங்கள்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை முதலே பரவலாக கனமழை என்பது விட்டு பெய்து வருகிறது. காலையில் மிதமான மழையாக பெய்த நிலையில் இடைவிடாது கனமழையும் மிதமான மழையும் மாறி மாறி பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக கடந்த 11 மணி நேரத்தில் செங்குன்றத்தில் 16 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சோழவரத்தில் 12 சென்டிமீட்டர், பொன்னேரியிலும் 12 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. கனமழையின் காரணமாக சாலைகளிலும் பல்வேறு இடங்களிலும் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. சென்னையிலிருந்து வட மாநிலங்களை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலையை பராமரிக்கும் பணிகளை தனியார் நிறுவனம் ஒன்று மேற்கொண்டு வருகிறது. இந்த நிறுவனம் இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய வாகனங்களிடம் சுங்க கட்டணம் வசூலித்து சாலையை பராமரித்து வருகிறது. இதற்காக செங்குன்றம் அடுத்த நல்லூர் பகுதியில் சுங்கச்சாவடி அமைந்திருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியில் தான் தற்போது காலையிலிருந்து பெய்திருக்கக்கூடிய இந்த மழை நீர் என்பது குளம் போல தேங்கி வாகனங்கள் சிரமத்துடன் கடந்து சென்று வருகின்றன. சென்னையிலிருந்து ஆந்திரா செல்லக்கூடிய மார்க்கத்தில் சாலையோரத்தில் மழைநீர் குளம் போல தேங்கி இருப்பதால் வாகனங்கள் மழை நீரில் அந்த தத்தளித்தபடி செல்கின்றன. இருசக்கர வாகனங்கள் செல்வது மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறது. வாகனங்கள் இந்த தண்ணீரில் கடந்து செல்லும் பொழுது வாகனங்களுக்குள் தண்ணீர் புகுந்து பழுதடைவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வாகன ஓட்டிகள் முன்வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். சென்னை சேப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மழை நிலவரம் என்ன? பொதுவாகவே அங்க மாலை வேளைகள்ல போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படும். இப்போ மழை காரணமாக அப்படி ஏதாவது ஒரு சூழல் அங்க ஏற்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? சென்னைக்கு அருகிலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிப்பதன் காரணமாக தொடர்ந்து இன்று காலை முதலிருந்தே மழை பெய்து வருகிறது. இந்த மழை நாளை இரவு வரை இருக்கும் என வானிலை மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலிருந்தே கனமழை பலத்த காற்றோடு பெய்து வந்த நிலையில் சரியாக ஒரு 4:30 முதல் 5 மணிக்குள்ளாக அந்த மழையினுடைய அளவு படிப்படியாக குறைந்திருந்தது. 1 மணி நேரம் லேசான சாரல் மழை மட்டுமே சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு மேலாக மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கி இருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதே போல பாரிஸ், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே மீண்டும் மழை நீர் தேங்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அந்த பகுதிகளுக்கும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பொதுமக்களினுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான். இந்த நிலையில் அதிகனமழை காரணமாக அந்த பகுதிகளில் பலத்த காற்றும் வீசுவதனால் பொது வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே சாலைகளின் இருபுறங்களிலும் நின்று கொண்டும் அதே போன்று முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியும் செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. பாதசாரிகள் அந்த வழியாக கடந்து செல்வதில் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலையும் அந்த பகுதியில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி அந்த சாலையில் மழைநீர் தேங்காத வகையில் உடனடியாக மழைநீரினை வெளியேற்றக்கூடிய ஒரு பணிகளிலும் மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். சென்னை சைதாப்பேட்டை, கிண்டியிலும் மழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் அது பற்றி களத்தில் உள்ள செய்தியாளர் பாலாஜியிடம் விரிவான விவரங்களை கேட்கலாம். பாலாஜி, விவரங்கள். குறிப்பாக இந்த சென்னைக்கு அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளார். இந்த காலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. பிற்பகலுக்கு பிறகாக இந்த மழையின் தாக்கம் என்பது சற்று குறைந்திருந்த நிலையில் மாலை சுமார் ஒரு 6 மணிக்கு மேலாக மீண்டும் இந்த மழையின் வேகம் என்பது தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக அலுவலகம் மற்றும் பல்வேறு பணிகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் செல்லக்கூடிய நேரத்தில் இந்த மழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருப்பதால் பெரும்பாலான இடங்கள்ல சென்னையின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய கிண்டி, வேளச்சேரி, அடையாறு போன்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா சாலையில போக்குவரத்து நெரிசல் தான் ஏற்பட்டிருக்கு. வாகனங்கள் இந்த மழை காரணமாக மெதுவாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில மழையின் வேகம் என்பது காற்றும் அதே போல அதிகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மழை என்பது இந்த பகுதிகளில் விட்டு கனமழையாகவே பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில இடங்கள்ல தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் என்பது தேக்கமும் இருக்கு. இதன் காரணமாகவும் ஒரு சில இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் என்பது வாகனங்கள் மெதுவாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் போன்றவற்றையும் தற்போது மாநகராட்சி தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக இன்று காலை முதல் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையில் மாலைக்கு பிறகு மீண்டும் இந்த மழை காரணமாக தற்போது தண்ணீர் தேக்கம் மீண்டும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தண்ணீரையும் உடனுக்குடன் வெளியேற்றும் பணிகளும் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.
சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், நேற்று இரவு முதல் கனமழை பெய்ய தொடங்கிய நிலையில் தற்பொழுது மாலை இடைவெளி விட்ட பிறகு மீண்டும் கனமழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. விவரங்கள் என்ன? ஜெட்வா புயல் வலுவிழந்து சென்னை அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. தற்போது 8 மணி அளவில் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மீனம்பாக்கம், பெருங்குளத்தூர், வண்டலூர், அதனை ஒட்டிய முடிச்சூர், சேலையூர் மற்றும் அனகாபுத்தூர், பம்பல் உள்ளிட்ட இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பணி முடித்து வீடு திரும்புபவர்கள், வாகனங்களில் வீடு திரும்புபவர்கள் என கடுமையாக அவதியுற்று வருகிறார்கள். இதனால் ஜிஎஸ்டி சாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து போலீசார் சீர் செய்த நிலையில் போக்குவரத்து சீராகி வருகிறது. தொடர்ச்சியாக இந்த புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அங்கே தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேக்கமடைந்துள்ளது. இதனை வெளியேற்றவும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனை ஒட்டி தொடர்ச்சியாக மழை நாளை காலை வரை தொடர்ச்சியாக மழை இருக்கும் என அதிகாரிகள் தரப்பில் இங்கே தெரிவித்தனர். தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக ஜாம் பஜார், திருவல்லிக்கேணி உட்புற சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. திருவல்லிக்கேணி பகுதியில் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அதை வெளியேற்றும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? விவரம் என்ன? நிச்சயமாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ந்து மழை என்பது மதியத்திற்கு பிறகு பலத்த காற்றுடன் தீவிரமாக பெய்ய தொடங்கியது. மாலை நேரங்களில் விட்டு மழை பெய்தாலும் குறைந்த நேரத்திற்கு தொடர்ந்து பெய்யும் அளவிலான ஒரு சூழலே ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் சற்று நேரத்தில் மழை நின்று மீண்டும் தொடங்கி இவ்வாறு ஆங்காங்கே மழை என்பது சென்னையில் பெய்து வருகிறது. நாம் இருக்கும் பகுதி என்பது திருவல்லிக்கேணி, ஜாம்பதார் ஆகிய பகுதிகளில் தான் நாம் இருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள சாலைகளில், உட்புற சாலைகளில் அதிக அளவு நெரிசலில் கடைகள் இருக்கிற காரணத்தினாலும், நீர் வெளியாக முடியாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினாலும் இந்த சாலை பகுதி முழுவதும் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக திருவல்லிக்கேணியில் உள்ள பெல்ட் சாலை, பைக்ராப் சாலை மற்றும் அதை அருகில் உள்ள பாரதி சாலை ஆகிய பகுதிகளில் இந்த மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது மழை நீரின் அளவு முழங்காலுக்கு கீழாக இருந்தாலும் இந்த மழை தொடர்ந்து பெய்யும் என்றால் இதன் நீரின் அளவு அதிகரிக்கும் எனவும் கடையில் கூட உள்ளே மழைநீர் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் மழை நின்ற பிறகு இங்குள்ள பகுதிகளில் டிராக்டர் மோட்டார்களை பயன்படுத்தி பாதாள சாக்கடைகளிலிருந்து இந்த தண்ணீரை அகற்றும் பணி ஆங்காங்கே தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மழை நிற்கும் சமயத்தில் இந்த பாதாள சாக்கடையில் இருந்து, கால்வாயில் இருந்து தண்ணீர் வெளியேற்றும் பொழுது சாலையில் உள்ள இந்த நீர் முற்றிலுமாக வடிந்துவிடும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. சென்னையில் அதிகாலை முதல் விட்டு பெய்து வரும் பலத்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை இளைய தெருவில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. சாலையிலும் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்றன. தேங்கிய மழை நீரை மோட்டார்கள் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். மழையால் திருவொற்றியூர், புதுவண்ணாரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் தடைபட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைக்காலங்களில் வழக்கமாக தண்ணீர் தேங்கக்கூடிய பட்டாளம், புளியந்தோப்பு பகுதிகளில் உடனுக்குடன் மழைநீர் வெளியேற்றப்பட்டது. சென்னை ரிப்பன் மாளிகையில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து புரசைவாக்கம், தானா தெரு உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் மற்றும் எஸ்பிளேனடு காவல் நிலைய நுழைவு வாயில் முன்பு தேங்கிய மழைநீர் வெளியேற்றப்பட்டது.
அதே சமயம் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தப்பட்டதால் வழக்கமாக மழைநீர் தேங்கும் பாரிமுனை சிக்னல் பகுதியில் தண்ணீர் தேங்கவில்லை. மணலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. எண்ணூரில் 6 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விடாமல் பெய்த கனமழையால் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். பூந்தமல்லி அருகே வேலப்பன் சாவடி சர்வீஸ் சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் அங்கிருந்த பள்ளத்தில் கார் ஒன்று சிக்கியது. கார் ஓட்டுநர் காரை எடுக்க முயற்சித்தும் முடியாத காரணத்தினால் மெல்ல மெல்ல கார் மூழ்கத் தொடங்கியது. இதனால் ஓட்டுநர் உடனடியாக காரை விட்டு வெளியேறி உயிர் தப்பினார். அதே பகுதியில் தனியார் நிறுவன பேருந்து ஒன்று மழைநீரில் சிக்கியது. பின்னர் கிரேன் வரவழைக்கப்பட்டு மீட்கப்பட்டது. கனமழை காரணமாக ஆவடியில் உள்ள பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. தொடர் மழையால் பொன்னேரி ரயில்வே பாலத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. முறையான வடிகால் இல்லாததால் பழவேற்காடு சாலையில் செல்லும் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். பொன்னேரி தேரடி ரயில்வே பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கியதால் பள்ளி முடிந்து சென்ற மாணவர்கள் ஜேசிபி இயந்திரத்தில் அமர்ந்து தண்ணீரை கடந்தனர். பெருங்குடியில் உள்ள அம்பேத்கர் சட்டக் கல்லூரி செல்லும் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. மழைநீர் தேங்கிய சாலையில் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. சாலைகளில் தேங்கிய மழைநீர் அகற்றப்பட்டு வரும் நிலையில் மழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. தொடர் மழையால் சென்னை பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் எவ்வளவு கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன? விவரங்கள். டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக சென்னை அருகே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில் தான் சென்னை தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், அதனை அடுத்து குரோம்பேட்டை, பல்லாவரம் மற்றும் சேலையூர், செம்பாக்கம், மாடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நம்ம பார்க்கும் காட்சி பெருங்குளத்தூர் மேம்பாலம், அதனை ஒட்டிய ஜிஎஸ்டி சாலையை தான் அதிக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சியை பார்க்கிறோம். குறிப்பாக பணி முடித்து காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு கம்பெனி பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள், கார், இருசக்கர வாகனங்கள் என சென்னைக்குள் வருகிறது. இதனால் மேம்பாலத்திலிருந்து இறங்கும் வாகனங்களையும் சரி, ஜிஎஸ்டி சாலையில் வரும் வாகனங்களையும் போக்குவரத்து போலீசார் இருவரையும் தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக சீர்படுத்தி அனுப்பி வருகிறார்கள். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து போலீசார் சீர்படுத்தி வருகிறார்கள். மழை காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இதே போல்தான் பல்லாவரம், குரோம்பேட்டையிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையும் கடுமையாக பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.